ஒரு 10 வருஷம் முன்னால ரூ. 100 வச்சு நம்மளால நிறைய பொருட்கள் வாங்க முடியும். ஆனா இப்ப அந்த ரூ. 100 வச்சு நம்மளால அதே பொருட்கள் வாங்க முடியுமான்னு கேட்டா முடியாது. அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா அதுதான் இன்ஃப்ளேஷன். ஹாய், என் பேர் பாரதி. நம்ம இந்த வீடியோல இன்ஃப்ளேஷன்னா என்ன, இன்ஃப்ளேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, லாஸ்ட் 10 இயர்ஸோட இன்ஃப்ளேஷன் ரேட்லாம் என்னன்னு சொல்லி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னன்னா, இன்ஃப்ளேஷனுங்கிறது பண வீக்கம் சொல்லுவாங்க. இப்போ உங்களால் 10 வருஷம் முன்னால் இப்போ ஒரு பொருள் வாங்க முடிஞ்சிருக்கும். அதே பொருள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதுதான் வந்து இன்ஃப்ளேஷன். இந்த இன்ஃப்ளேஷன் வந்து எப்படின்னா, ஆவரேஜாக இந்தியாவில் வந்து 7% வந்து இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குது. அது இயர்லி 7% பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருட்கள் 7% இருக்கும், ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு 5% இருக்கும். அது வந்து பொருட்களுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 7% இருக்குல்ல. இப்போ நீங்கள் 2020ல் ரூ. 100 கொடுத்து வாங்கியிருந்தீங்கன்னா 2021ல் 107 rupees இருந்திருக்கும். இப்போ 107 rupeesக்கு 7% ஏறினா அது வந்து அடுத்த வருஷம் அப்படியே இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இதுதான் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் இப்படி தான் ஒர்க் ஆகுது. இன்ஃப்ளேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனால் ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட் வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கும், ஆனால் சப்ளை கம்மியாக இருக்கும். அந்த டைமில் வந்து ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து இன்ஃப்ளேஷன் ரேட். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் விலை வந்து அடிக்கடி இன்க்ரீஸ் ஆகும். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா தக்காளியோட விளைச்சல் கம்மியாக இருக்கும். ஆனால் தக்காளி வந்து நிறைய பேருக்கு டெய்லி நமக்கு தேவைப்படும். அதனால பார்த்தீங்கன்னா தக்காளியோட விலை வந்து அதிகமாகும். இன்ஃப்ளேஷன் வந்து இதுதான் வந்து டிமாண்ட்னால இன்ஃப்ளேஷன் வந்து அஃபெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் இன்ஃப்ளேஷன் வந்து அஃபெக்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரா மெட்டீரியல்ஸ் இது போல் சப்ளை அதிகமாக பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ட்ரேட் பண்ணுறது. இப்போ ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இவங்க வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதுக்கான காஸ்ட் வந்து அதிகமாச்சுனாலும் ரேட் அதிகமாக இருக்கும். பெட்ரோல் ரேட் இன்க்ரீஸ் ஆனாலும் ஆகும். அது போல் எப்படி இன்க்ரீஸ் ஆனாலுமே அது வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் அஃபெக்ட் பண்ணால் அது வந்து இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆனாலும் இன்ஃப்ளேஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி சப்ளை இப்போ பிரிண்ட் அடிக்கிறாங்களே அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தால் என்ன ஆகும்னா, நிறைய பேர் கையில் பணம் வந்துடும். பணம் வந்துருச்சுன்னா யாருமே பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க. பிஸ்னஸ் பண்ணலன்னா இப்போ எப்படி ஆகும்னா ப்ராடக்ட் ரேட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது பார்த்தீங்களா. இது வந்து மணி ரேட் இன்க்ரீஸ் ஆனாலுமே இந்த இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ நம்ம லாஸ்ட் 10 இயர்ஸோட இன்ஃப்ளேஷன் ரேட் பார்த்தீங்கன்னா 2020 to 21 2022 to 23 அதிகமாக இருக்கும். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா 2020ல் வந்து இப்போ கொரோனா வந்துச்சு பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அது இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் எதனாலனா, அதுக்கு முன்னால் வந்து டிமாண்ட் அதிகமாக இருந்தாலும் சப்ளை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இந்த ப்ரொடக்ஷன் அது எல்லாமே. அதனால வந்து பார்த்தீங்கன்னா 2020 to 21ல் அதிகமாக ப்ராடக்ட்ஸோட விலை எல்லாமே இன்க்ரீஸ் ஆச்சு. இது ஒரு மேஜர் பாயிண்ட். அது மட்டும் நம்ம லாஸ்ட் 10 இயர்ஸில் இப்போ ஆவரேஜ் 7% சொல்கிறோம். ஆனால் லாஸ்ட் 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 7% இருக்காது. 7% எப்படி சொல்லுவாங்கன்னா, இதில் ஆவரேஜாக எவ்வளோ வந்திருக்கோ அதை தான் வந்து 7% சொல்லுவாங்க. 7%க்குள்ளே தான் மேக்ஸிமம் இருக்கும். 5%, 6% அது போல். இந்த 7%க்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஆவரேஜான இன்ஃப்ளேஷன் ரேட் இந்த லாஸ்ட் 10 இயர் டேட்டா படி பார்த்தீங்கன்னா. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இன்ஃப்ளேஷன் கான்ட்ரிபியூட் பண்ணுற டாப் 5 செக்டார்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் அண்ட் பிவரேஜஸ், ஃபியூவல் அண்ட் எனர்ஜி, ஹெல்த் கேர்ஸ், ஹவுசிங் அண்ட் ரியல் எஸ்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நமக்கு மேஜராக இன்ஃப்ளேஷன் கான்ட்ரிபியூட் பண்ணுற டாப் 5 செக்டார்ஸ் இவங்க தான். இதை தாண்டி நிறைய செக்டார்ஸ்லாம் இருக்குது. அவங்க வந்து ஒரு செக்டார் பார்த்தீங்கன்னா ஒரு ரேட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இயர் ஆன் இயர். இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் ரேட்டை கால்குலேட் பண்ண கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா சிபிஐன்னு ஒரு பேஸ்கெட் யூஸ் பண்ணுறாங்க. அதில் பிக்கெஸ்ட் ஷேர் பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் பிவரேஜஸ்க்கு கிட்டத்தட்ட 45% இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஸ்லேனியஸ் செக்டார், அதில் பார்த்தீங்கன்னா 28% இருக்குது. இந்த மிஸ்லேனியஸ் செக்டாரில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன், கம்யூனிகேஷன், எஜுகேஷன், ஹெல்த் கேர் இது எல்லாமே இந்த மிஸ்லேனியஸ் செக்டாரில் தான் வரும். அது மட்டும் இல்லாமல் ஹவுசிங்க்கு பார்த்தீங்கன்னா 10%. இந்த வீடுலாம் விற்கிறாங்களே அவங்களுக்கு ஒரு 10%. பெட்ரோல் விலைலாம் ஏறுது பார்த்தீங்களா, அது வந்து இயர் ஆன் இயர் 6% வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. கிளாத்திங் அண்ட் ஃபுட்வேருக்கு 6%. டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, சிகரெட்ஸ், ட்ரிங்க்ஸ் இது எல்லாத்துக்கும் 2% வந்து இன்க்ரீஸ் ஆகுது இயர் ஆன் இயர் இன்ஃப்ளேஷன் ரேட். இது இவ்வளோ பார்த்தோம்ல, இது எல்லாத்துலேயும் ஃபுட் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆனால் ஓவரால் இன்ஃப்ளேஷன் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு வந்து ஒரு அத்தியாவசியமான பொருள். இது இன்க்ரீஸ் ஆனால் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேருந்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சிலர் இந்தியாவில் 7% இன்க்ரீஸ் ஆகுறதே பெரிய விஷயமா சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில கண்ட்ரிலாம் நம்மளை விட அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது இன்ஃப்ளேஷன் ரேட். உதாரணத்துக்கு வெனின்சுலா எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 380% மேலே இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குது இயர் ஆன் இயர். அது கூடவே சூடன், ஈரான், அர்ஜென்டினா இந்த மாதிரி கண்ட்ரிலாமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இயர் ஆன் இயர். அதிகமாக இருக்குது இந்தியாவோட இந்த கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா. இந்தியாவில் 7% தான். ஆனால் இது போல் கண்ட்ரிஸ்லாம் 60%, 70%லாம் இருக்குது.
சரி, இப்போ நம்ம இவ்வளோ பார்த்தோம்ல, இது வந்து 7% நம்ம ஆவரேஜாக சொல்கிறோம். அப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதோட வேல்யூ வந்து 7%க்கு மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஃபண்டாக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த RDFDலாம் போட்டிங்கன்னா இன்ஃப்ளேஷனை அது பீட் பண்ணாது. ஆனால் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் போனால் மட்டும் தான் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவல் ஸ்டாக் பிக் பண்ணாலும் அது போக முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா 7% வந்து RDFDலாம் நார்மலாக கொடுக்குறாங்க. அது வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாது, இன்ஃப்ளேஷன் அளவு தான் வரும். ஆனால் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் SIPயில் நல்ல ஃபண்ட் சூஸ் பண்ணி போட்டோம்னா 15% மேல ரிட்டர்ன்ஸ் தர ஃபண்ட்ஸுமே நிறைய இருக்கு. அதனால பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்ட்ல டாப் 5 ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஃபண்ட்ஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இவ்வளவுதான் இன்ஃப்ளேஷன் இப்படி தான் ஒர்க் ஆகுது. இதை தாண்டி நீங்க இன்னும் ஃபினான்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ்லாம் நம்ம சேனல்ல அதிகமாக பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோஸ்ல பார்க்குறேன்.